அந்த வந்து இந்த ஒரு பேரபிள் யூஸ் பண்ணி கிங்டம் ஆஃப் ஹெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையை வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அவர் புளித்த மாவு இங்கே ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் வந்து இந்த தோசை மாவு ஆப்ப மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த அரிசி அந்த பருப்பு எல்லாம் ஊற வச்சிருவாங்களா, அதுக்கப்புறம் அரைச்சிருவாங்க. அரைச்ச பிறகு அது வந்து ரைஸே ஆகாது, நார்மலா இருக்கும். அப்புறம் ஒரு டப்பால ஒரு பெரிய பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டு போட்டு மூடி வைப்பாங்க. நம்மளெல்லாம் கூட கவனிக்க சொல்லுவாங்க. அது பொங்கி வரும், அந்த டப்பால பொங்கி வரும், ஸோ கவனமா பார்த்து வை அப்படின்னுவாங்க. ஸோ நார்மல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த கப் இது ஒரு கப் அளவு இவ்வளவுதான் மாவு இருக்கு அப்படின்னா அதோட குவான்டிட்டி புளிச்சு அதிகமா ரைஸ் ஆகி அப்படியே வரும் இல்லைங்களா? ஸோ அது மாதிரிதான் நம்ம பரலோக ராஜ்யமும் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே என்ன சொல்ல, நம்ம ஆண்டவரை பத்தி போய் சொல்லும் பொழுது இல்ல அவரை ரட்சிப்பை குறிச்சு நம்ம வேர்ல்ட்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லும் பொழுது ஆகட்டும், நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சொசைட்டில யார்கிட்ட வேணாலும் அவரை குறிச்சு சொல்லும் போது யாருக்கும் முதல்ல புரியாதுதான், எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா அவரோட அன்பை ருசிக்க 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 நம்ம அந்த ஒரு ஈஸ்டா எப்படி அந்த ஒரு டோல் அந்த ஒரு பிரெட்ல வந்து அந்த ஈஸ்ட் வந்து ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி நாமளாம் ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு நாமளால அந்த ஈஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஒர்க் பண்ண பண்ண பண்ண, அதாவது ஆண்டவர் சித்தத்தின்படி, ஓகேவா, நாட் ஆன் யுவர் ஃபிளஷ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் கிருபைனால அவருக்குள்ள ஜபிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் நம்ம போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், ஃபேமிலி கிட்டே ஆகட்டும், ஆண்டவர் குறித்து நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்குள்ள கிரியை செய்வார். ஸோ அவங்களுக்குள்ள ஃபர்மெண்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அவங்க முதல்ல நார்மல் பர்சனா இருக்காங்க அப்படின்னா ஆண்டருக்குள்ள வர 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 அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த சந்தோஷம் பொங்கி 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 வரும். ஸோ ஆண்டர் ராஜ்யம் இந்த பூலோகத்துல அழகாய் கட்டப்படும். இப்போ வந்து எப்படி புளித்த மாவு வந்து பரலோக ராஜ்யத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்களோ அப்படின்னா, இப்போ நம்ம ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸை குறித்து நம்ம நிறைய டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து பேசிக்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்க்குறோம், பேப்பர்ஸ்ல படிக்கிறோம், மேகசின்ஸ் நிறைய இதில் படிக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த தயிர் ஆகட்டும், இல்லைன்னா இந்த தோசை இட்லி இந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் சாப்பாடுலாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சாப்பிடும்பொழுது நம்மளோட வயிற்றுக்கு, அதாவது நம்ம கட்டுன்னு சொல்லுவோம்ல, குடல் பகுதி, அதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ல ஒரு பாக்டீரியா, பைஃபிடோபாக்டீரியம் லாக்டோபெசிலஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பேர்லாம் இருக்குங்க. சரிங்களா? இந்த லாக்டோபெசிலஸ் அப்படின்றது என்னன்னா இந்த இப்ப நம்ம நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு பாக்டீரியா வந்து அந்த ஃபுட்டுல வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னு